गर्मियों में उनकी संजा कितनी उमस भरी शाम को नाशीतल करती. ஸோ சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தினுடைய ஈவினிங் கூட நம்மளுக்கு சில்லுன்னு இருக்காது. ஏன் அப்டின்னா, அந்த உமஸ் பரி ஷாம் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த உஷ்ணமா இருக்கு. அதாவது இவ்ளோ வெயில் அடிச்சு அந்த மாய்ஸ்ட்னஸ் இல்ல, ஈரப்பதம் இல்லன்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் சொல்றாங்க. गर्मियों में उनकी संजा कितनी उमस भरी शाम को न शीतल करती. ஈவினிங்ல கூட நம்மளுக்கு அந்த சில்னஸ் இருக்காது. न शीतल करती. अपने घर के आंगन में आसन जमा बैठते. இப்ப பால்கோவிந்த் பகத் என்ன பண்றாருன்னா, அவருடைய வீட்டுடைய ஆங்கன் அதாவது கோர்ட் யார்டுன்னு சொல்லுவாங்க. வராண்டான்னு சொல்றோம் இப்பல்லாம். முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த இடத்துல ஆசன் ஜமா பைத்து ஒரு ஆசன் போடுறாரு. ஆசன் அப்படின்னாலும் சின்ன ஒரு பாய் மாதிரி இருக்கும். கிராஸ்ல பண்ணப்பட்ட ஒரு சின்ன பாய். அதுல வந்து அவர் போட்டு உட்கார்றாரு. गाँव के उनके कुछ प्रेमी भी जुड़ जाते. கிராமத்துல இருக்கிற அவருடைய மத்த ஃப்ரெண்ட்ஸும் அதாவது அவரை விரும்பக்கூடிய அவங்களும் அந்த இடத்துல வந்து சேர்ந்துடுறாங்க. கஞ்சடியா और करतालों की भरमार हो जाती. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கஞ்சடியா அவர் வச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சரி, கர்தாலம் அப்படின்னா வந்து கைகளால பண்ணக்கூடிய சவுண்ட். அதாவது கிளாப்பிங்ஸா இருக்கலாம். வேற மத்த சவுண்ட்ஸ் நம்ம கைகளால பண்ணக்கூடிய அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கர்தாலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சவுண்ட்ஸ் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு भरमार हो जाती. பர்மார் அப்படின்னா அபண்டன்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது அதிகமா இருக்கும். ஒரு சத்தமும் சரி, அங்க இருக்கிற கூட்டமும் சரி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு हैप्पीनेस இருக்கு. एक पद बाल गोविंद भगत कह जाते, उनकी प्रेमी मंडली उसे दोहराते तिहराती. ஒரு பத் அதாவது கபீர்னுடைய ஒரு பத்தை வந்து பால் கோவிந்த் பகத் சொல்றதும் அவருடைய பிரேமி மண்டலி அதாவது அவருடைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே அவருக்கு பிடிச்ச அந்த பீப்புள் வந்து உசே துஹராத்தி துஹராத்தினா ரிப்பீட் பண்றாங்க. तिहरातीना अगेन एंड अगेन दे आर रिपीटिंग சொல்றாங்க. धीरे धीरे स्वर ऊंचा होने लगता है. சோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த பாட்டுல முழுகும் போது அவங்களுடைய ஸ்வர் வந்து ஊஞ்சா होने लगता है. சத்தம் வந்து ரொம்ப அதிகமாகுது. एक निश्चित ताल एक निश्चित गति से ஒரு கரெக்டான ஒரு தாளத்தோடையும் ஒரு கரெக்டான ஸ்பீடோடையும் அவங்க பாட்டு வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. उस ताल स्वर के चढ़ाव के साथ श्रोताओं के मन भी ऊपर उठने लगते. இந்த தால் ஸ்வரோடைய ஏற்றம் சடாவுனா அது வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போறதுக்கு மாதிரி ஸ்ரோதாவும் அப்படின்னா லிசனர்ஸ் இந்த பாட்டை கேட்டு கூட பாடிட்டு இருக்காங்களே அவங்களோட மனசும் என்ன ஆகுதுன்னா ஊப்பர் உட்னே லக்தே மேல போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்ற ரொம்ப ஹாப்பியா தன்னை மறந்து டிலைட்ஃபுல் ஆயிடுறாங்கன்னு மீன் பண்றாரு. தீரே தீரே மண்ணு தன்னு பரு ஹாவி ஹோ ஜாத்தி. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசு என்ன ஆகுதுன்னா அந்த சரீரத்தையும் நம்மளோட அவங்களோட உடம்பையும் டாமினேட் பண்ணுது. ஹாவி ஹோ ஜாத்தின்னா அப்படியே அந்த மனசு வந்து அந்த உடம்பையும் डोमिनेट பண்ணதுன்னு சொல்றாங்க. கவர்ந்துக்குதுன்னு சொல்றாங்க. होते होते एक क्षण ऐसा आता कि बीच में कंचड़ी लिए बाल गोविंद भगत नाच रहे हैं. சோ இதுதான் அவங்க சொன்னாங்க. மனசு வந்து உடம்ப டாமினேட் பண்ணதுன்னு என்ன மீன் பண்றாங்கன்னா போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா एक क्षण से ஒரு மொமெண்ட்ல कंचड़ीलिए बाल गोविंद அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிற பால் கோவிந்த் பகத் நாச் ரஹே டான்ஸ் ஆட கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அவர் உன்கே சாத் ஹி சப்கே தன் அவர் மன்ன நிருத்ய ஷுல் ஹோ உठे है. அவர் கூட சேர்ந்து மத்தவங்களும் என்ன பண்றாங்க அவங்களோட தன்னும் சரி மண்ணும் சரி அதாவது மனசும் சரி உடம்பும் சரி நிருத்யஷில் அப்படியே வந்து ஒரு டான்சிங் சீக்வன்ஸ்க்கு வந்துடுது. சாரா ஆங்கன் நிருத்ய அவர் சங்கீத் சே ஓத் புரோத் है. அவருடைய அந்த ஆங்கன் அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த இடம் ஃபுல்லுமே நிறைய பீப்புளோட நிறைஞ்சு பாட்டும் டான்ஸுமா ஓத் புரோத் அது ஃபில்டு வித் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லா அந்த இடமே அந்த மாதிரி நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. बाल गोविंद भगत की संगीत साधना का चरम उत्कर्ष उस दिन देखा गया जिस दिन उनका बेटा मरा. ஸோ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய சங்கீத் சாதனா அவருடைய பாட்டினுடைய சரம் உத்கர்ஷ் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சரம் உத்கர்ஷ எப்ப பார்த்தாரு ஆத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ் தின் தேகா கயா ஜிஸ் தின் உன்கா பேட்டா மர அவருடைய பையன் இறக்கும் போதுதான் அவருடைய சங்கீத் சாதனாவுடைய உத்கர்ஷ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இக்லௌதா பேட்டா தா வஹ். இக்லௌதா அப்படின்னா ஒரே ஒரு பையன் அப்படின்னு மீன் பண்றாங்க. இக்லௌதா பேட்டா தா வஹ். பால் கோவிந்த் பகத்துக்கு ஒரே ஒரு பையன் தான் இருந்தாங்க. குச் சுஸ்த் அவர் போதா சாதா. அந்த பையன் எப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா சுஸ்த் அதாவது சுஸ்த் நக்ஷா லேசின்ற மீனிங் வரும். இந்த இடத்துல வந்து ரொம்ப சிக்கான ஒரு பர்சன். அந்த பையன் வந்து ஒரு சிக்கான பர்சன். அதே மாதிரி போதா சாதா ரொம்ப வீக்கா காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பையன் அவன். கிந்து இசி காரன் பால் கோவிந்த் பகத் உசே அவுர் பி மான்டே. அந்த மாதிரி இருக்க காரணத்தில் அதாவது சிக்கான பர்சன்னால பால் கோவிந்த் பகத் அவர் இன்னும் கொஞ்சம் கேராவே பார்த்துட்டாரு அவங்க பையனை. உன்கி சமஜ் மே ஏசி ஆத்மியோं पर ही ज्यादा नजर रखनी चाहिए.
चाहिए या प्यार करना चाहिए. ஸோ பால்கோபின் பகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பர்சன் ரொம்ப சிக்கான வீக்கான பர்சன் மேலதான் ஜியாதா நசர் ரக்னி சாஹியே, இன்னும் அதிகமான கவனமும் இருக்கணும், அன்பும் அவங்க மேலதான் அதிகமா இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு எண்ணம். क्योंकि ये நிக்ரானி और मोहब्बत के ज्यादा इख्तार होते हैं. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன் தான் நிக்ரானி அப்படின்னா கேர் எடுக்கக்கூடியவங்களாவும் இருக்கிறாங்க, அதே மாதிரி முஹப்பத் பியார் அன்பு கொடுக்க வேண்டியவங்களாவும் இருக்காங்க. கே ஜியாதா இக்தார் ஹோதா ஹை. இக்தாரஸ் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு விஷயமாவும் அது இருக்கும். படி சாத் சே உஸ்கி ஷாதி கராயி தி. ஸோ ரொம்ப ஆசையோட அவருடைய அந்த பையனுடைய கல்யாணமும் அவர் பண்ணி வைக்கிறாரு. பத்தோஹு படி ஹி சுபக் அவுர் சுஷீல் மிலி தி. அவருடைய டாட்டர் இன்லா எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுபக், ரொம்பவும் அழகானவங்க இருப்பாங்க, அதே மாதிரி சுஷீல் ரொம்ப குட் நேச்சர்டு பர்சனாகவும் அவங்க இருந்தாங்க. घर की पूरी प्रबंधिका बनकर भगत को बहुत कुछ दुनियादारी से निवृत्त कर दिया था उसने. அந்த பர்சன் எப்படி இருந்தாங்க, டாட்டர்ல எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா घर की पूरी प्रबंधिका, ஸோ வீட்டினுடைய ஃபுல் மேனேஜிங்கும் அவங்க பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி பகத் கோ பகுத் குச் துனியாதாரி சே, அதாவது பகத்தை வந்து நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து நிவர்த் கர்தியா ஃப்ரீ பண்ணவங்களும் அவங்க தான் இருக்காங்க. उनका बेटा बीमार है, इसकी खबर रखने को लोगों को कहाँ फुर्सत. அவங்களோட பையன் வந்து ஒரு உடம்பு சரியில்லாத பையன், இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல அவங்க கவனிக்கிறதுக்கு கூட பீப்புளுக்கு எங்க இருக்கு டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. इसकी खबर रखने की लोगों को कहाँ फुर्सत, பீப்புளுக்கு அதுக்கு கூட லெஷர் டைம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. किंतु मौत तो अपनी और सबका ध्यान खींच कर ही रहती है. ஆனா டெத் அப்படின்னு வரும்போது எல்லாரையுமே அவங்க பக்கம் கவனத்தை கொண்டு போயிடுச்சு. அதாவது அந்த பையனை பத்தி அப்பதான் எல்லாருமே பாக்குறதுக்கு போறாங்க, இறந்து போனதா எல்லாரும் பார்க்க போறாங்க. सबका ध्यान खींच कर ही रहती है. हमने सुना बाल गोविंद भगत का बेटा मर गया. ஸோ இப்போ வந்து லேखक நியூஸ் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா பால் கோவிந்த் பகத்தினுடைய பையன் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் அவருக்கு வந்திருக்கு. குதூஹல்வஷ் உன்கே கர் கயா. ஸோ கியூரியாசிட்டியோட தெரிஞ்சுக்கணும் என்ன ஆச்சு, அவங்க பையன் இறந்துட்டார்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த கியூரியாசிட்டியோட அவங்க வீட்டுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. தேக்கு கர் தங் ரஹ் கயா, அங்க போய் பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த அந்த காட்சி அது என்னன்னு பாருங்க. बेटे को आंगन में एक चढ़ाई पर लिटाकर एक सफेद कपड़े से ढांक रखा है. வால்கோபின் பகத் இறந்து போனவங்க பையனை எப்படி வச்சிருக்காருன்னா அந்த ஆங்கன்ல அந்த வராண்டால एक चढ़ाई पर लिटाकर ஒரு சட்டாய் மேட் மேல லிட்டாக்கர் படுக்க வச்சு சஃபேद कपड़े से ஒரு வெள்ளை துணியால கவர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. वह कुछ फूल तो हमेशा ही रोते रहते, उन फूलों में से कुछ तोड़कर उस पर बिखरा दिया है. எப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பூ இருக்கும், நிறைய பூச்செடிகள் அவர் வளர்த்திருக்காரு, அதுல இருந்து கொஞ்சம் பூவை எடுத்து உஸ் பர், அதாவது அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா அது மேல பிக்ரா தியா ஹே போட்டு வச்சிருக்காரு. फूल और तुलसी दल भी, तुलसी दल அப்படின்னா துளசியோட லீஃபை மீன் பண்றாங்க, பூவும் துளசியோட லீஃபும் போட்டு வச்சிருக்காரு. சிர்ஹானே ஏக்கு சிராக ஜலா ரखा है. ஸோ அவருடைய தலை பக்கத்துல ஒரு சின்ன விளக்கு மாதிரி எரிய வச்சிருக்காரு. और उसके सामने जमीन पर ही आसन जमाए गीत गाए चले जा रहे हैं. அவங்க பக்கத்திலேயே ஃப்ளோர்ல ஒரு ஆசன், ஒரு பாய் மாதிரி சின்ன பாய் மாதிரி போட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு பால் கோவிந்த் பகத். वही पुराना स्वर वही पुराना तल्ली था, वही पुरानी तल्लीन था. ஸோ அதே பாட்டும் அதே ஸ்வரத்தோடையும் அவர் பாடிட்டு இருக்காரு. घर में पतुहो रो रही है जिसे गांव की स्त्रियों चुप कराने की कोशिश कर रही है. வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த டாட்டர் இன்லா இருக்காங்களே அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க, அவங்கள காவ் கே ஸ்திரியும் இந்த வில்லேஜ்ல இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து அமைதியா இருங்கன்னு சொல்லி கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. किंतु बाल गोविंद भगत गाये जा रहे हैं. ஆனா பால் கோவிந்த் பகத் வந்து பாட்டு பாடிட்டு தான் இருக்காரு. हाँ, गाते गाते कभी कभी पतुहों के नजदीक भी जाते और उसे रोने के बदले उत्सव मनाने को कहते हैं. பாட்டு பாடிட்டே அவர் என்ன பண்றாரு, அப்பப்ப பத்துஹோ அவங்க டாட்டர் இன் லா கிட்ட போறாரு, நஸ்தீக் பி ஜாத்தே அவங்க கிட்டையும் போயிட்டு ரோனே கே பதலே அழுவறதுக்கு பதிலா உத்சவ் மனானே को कहते हैं. ஒரு உற்சவம் ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டாடு அப்படின்ற மாதிரி சில உற்சவ मनाने को कहते हैं. आत्मा परमात्मा के पास चली गई, विरहिनी अपने प्रेमी से जा मिली, भला इससे बढ़कर आनंद की कौन बात. ஸோ அவர் என்ன மீன் பண்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா ஆத்மா, அதாவது மனிதருடைய ஆத்மா வந்து பரமாத்மா கிட்ட போயிடுச்சு, கடவுள் கிட்ட போயிடுச்சு. ஸோ மனிதர்கள் வாழ்றது எல்லாமே அதுக்கு தானே, முக்தி அடையணும் தானே எல்லாருமே வாழ்றோம். ஸோ அதுதான் அவர் சொல்றாரு, ஆத்மா பரமாத்மா கே பாஸ் சலி கயி, விரகினி, விரகினினா
நம்ம வந்து இப்ப செப்பரேட் ஆயிருக்கோம். இப்ப நம்ம எல்லாருமே கடவுள்ல இருந்து செப்பரேட்டா மனுஷங்களா இருக்கோம். அந்த செப்பரேட் ஆனவங்க அப்ப நீ பிரேமி சே ஜாமிலி அவங்களுக்கு பிடிச்சவங்க அதாவது கடவுள் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. பலா இசுசே பட்கர் ஆனந்த் கி கோன் பாத் ஹை. இதுல வந்து சந்தோஷம் தான விஷயம். எந்த மாதிரி சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தானே இது அப்படின்னு சொல்றாரு. மே கபி கபி சோச்தா எஹ் பாகல் தோ நஹி ஹோ கயே. சோ அப்ப ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல போய் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் எப்பயுமே யோசிப்பேன் இவர் வந்து பாகல் பைத்தியமோ அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். கிந்து நஹி ஆனா கிடையாது. வஹ் ஜோ குச் கஹ் ரஹே ஹை உஸ்மே உன்கா விஸ்வாஸ் போல் ரஹா ஹை. ஆனா அவர் என்னெல்லாம் பண்றாரோ அதுல வந்து அவருடைய நம்பிக்கை இருக்கு. வஹ் சரம் விஸ்வாஸ் ஜோ ஹமேஷா ஹி மிருத்யு பர் விஜயி ஹோதா ஆயா ஹை. அவருடைய சரம் விஸ்வாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நல்ல ஒரு பிலீஃப் என்னன்னா ஹமேஷா ஹி மிருத்யூ பர், எப்பயுமே நமக்கு டெத்து மேல ஒரு விஜய், டெத் வந்து ஒரு விக்டரி மாதிரி. என்ன விக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் கிட்ட போய் சேர ஒரு முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற விக்டரி தான் டெத் அப்படின்ற ஒரு மெசேஜ் அவருடைய விஸ்வாஸ் தருது அப்படின்ற மாதிரி ரைட்டர் சொல்றாரு. பேட்டே கே கிரியா கர்மமே தூள் நஹி கியா. ஸோ தூள் அப்படின்னா வந்து பகுத் பட் ஜானான்னு அர்த்தம். அதாவது ரொம்ப அதிகப்படியா காட்டிக்கிறது ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க பையனுடைய அந்த ஃபியூனரல் அதாவது அந்த கடைசி அந்திம் கர்மல வந்து எந்த ஒரு அதிகப்படியான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அவர் பண்றாரு. பேட்டே கே கிரியா கர்மமே தூள் நஹி கியா பத்தஹு சே ஹி ஆக் திலாயி உஸ்கி. சோ அந்த டாட்டர் இன் லா வச்சு அந்த இதுக்கு வந்து நெருப்பு வைக்க வச்சிருக்காரு. இந்த டெட் பாடிக்கு நெருப்பு வைப்பாங்கல்ல, அதை கூட பத்தோஹுவே பண்ண வச்சிருக்காரு, டாட்டர் இன் லாவே பண்ண வச்சிருக்காரு. விச் இஸ் அகைன்ஸ்ட் தி கன்சர்வேட்டினிசம், அதையும் அவர் பண்ண வச்சிருக்காரு. கிந்து ஜோஹி ஸ்ராத்தா கி அவதி பூரி ஹோகி. ஸ்ராத்தா அப்படின்னா ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார் டெட், அதாவது இறந்தவங்களுக்காக நம்ம சிலது பண்ணுவோம் இல்லையா, பிண்டன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அந்த ஒரு அவதி, அந்த ஒரு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவதி பூரி ஹோகி. பத்துஹோ கே பாயி கோ புலாக்கர், அவங்க டாட்டர் இல்லாவோட அண்ணனை கூப்பிட்டுட்டு பிரதரை கூப்பிட்டுட்டு உஸ்கே சாத் கர் தியா यह आदेश देते हुए कि इसकी दूसरी शादी कर देना. அவங்க அண்ணன் கூட அனுப்புறாரு. அனுப்பும்போது அவர் என்ன ஒரு ஆதேஷ், என்ன ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை, அதாவது அவங்க டாட்டர் இன் லாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இதர் பத்துஹோ रो रोकर कहती मैं चली जाऊंगी तो बूढ़ेपे में कौन आपके लिए भोजन बनाएगा, बीमार पड़े तो कौन एक चुल्लू पानी भी देगा. அவர் அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க பத்துஹோ இருக்காங்களே அவங்க டாட்டர் இல்ல அழுதுட்டே சொல்றாங்க, மே சலி ஜாவுங்கி தோ, நான் போயிட்டேன்னா பூடே பேமே, உங்களோட இந்த ஓல்ட் ஏஜ்ல உங்களுக்கு யாரு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, யார் சாப்பாடு பண்ணுவாங்க. பிமார் படேத்தோ, ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா கோன் ஏக்கு சில்லு பானி பீதேகா. சில்லு அப்படின்னா அந்த கை நிறைய தண்ணி இருக்குல்ல, கையில தண்ணி பிடிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் சில்லுன்னு சொல்றாங்க. யார் உங்களுக்கு வந்து ஒரு பிடி தண்ணி கூட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. மே पैर पड़ती हूँ मुझे अपने चरणों से अलग नहीं कीजिए. அவங்க என்ன சொல்றாங்க, நான் உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன், என்ன உங்ககிட்ட இருந்து வெளியில போக சொல்லாதீங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. अपने चरणों से अलग नहीं कीजिए. लेकिन भगत का निर्णय अटल था. ஆனா பகத் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய அந்த டெசிஷன்ல இருந்து ரொம்ப ஃபர்மா இருக்கிறாரு. தூ ஜா நஹி தோ மே ஹி இஸ் घर को छोड़कर चल दूंगा. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ போயே தான் ஆகணும், இல்லைன்னா நானும் இந்த வீட்ல இருந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க டாட்டர் இன் லாவை ரொம்ப கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. यह थी उनकी आखिरी दलील और इस दलील के आगे बेचारी की क्या चलती. இதுதான் அவருடைய ஆக்கிரி தலி, அதாவது பிளீ அப்படி வேண்டுகோள் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் அவருடைய கடைசி வேண்டுகோள். இந்த ஒரு வேண்டுகோளுக்கு முன்னாடி அவங்க அந்த டாக்டர் இன் லால எதுவுமே பண்ண முடியல. ஆகே பிச்சாரிக்கு கியா சல்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பால்கோபின் பகத் கி மவுத் உன்கி கே அனுரூப் ஹுயி. பால்கோபின் பகத்தினுடைய மவுத், அவருடைய டெத்து கூட அவருக்கு எப்படி தேவையோ, அவருக்கு எப்படி ஏத்த மாதிரி இருக்கோ அப்படிதான் நடந்திருக்கு. அனுரூப் ஹுயி. வஹ் ஹர் வருஷ கங்கா ஸ்தான கர்னே ஜாதே. அவர் ஒரு வருஷமும் கங்கா ஸ்தானம் பண்றதுக்கு போறாரு. ஸ்தான் பர் உத்னி ஆஸ்தா நஹி ரக்தி. அந்த ஸ்தான், அந்த கங்கா ஸ்தானத்துல வந்து அவ்வளோ ஒரு ஃபெய்த் அவருக்கு கிடையாது. ஜித்தனா சந்த் சமாகம் அவர் லோக் தர்ஷன் பர். அவரோட ஃபெய்த் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்த் சமாகம், அதாவது அங்க இருக்கிற அந்த செயின்ஸ் கூட எல்லாம் சேர்றது பத்தியும் லோக தர்ஷன் பீப்புளை வந்து பாக்குறதுலதான் அவருக்கு வந்து ஃபெய்த் இருந்ததே தவிர கங்கா ஸ்தானத்துல அந்த அளவுக்கு அவருக்கு ஃபெய்த் கிடையாது. பைதல் ஹி ஜாத்தே, நடந்தே தான் போவாரு. கரீப் 30 கோஸ் பர் கங்கா தி. ஸோ கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 கோஸ், அதாவது 30 கோஸ் கிட்ட வரைக்கும் கங்கா அவ்வளோ தூரத்துல இருக்கு. சாது கோ
संभल लेने का क्या हक. சம்பல் அப்படின்னா கம்பானியன். சாது கூட கம்பல், அதாவது கம்பானியனா இருக்கணும்ன்றது என்ன ரைட்ஸ்ன்னு தெரியல. பட் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. அவர் கிரகஸ்த் கிசி சே பிக்ஷா கியோ மாங்கே. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு கிரகஸ்த் இல்லையா, ஃபேமிலி மேன், யாருக்கிட்டையாவது பிக்ஷா எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அத்தக கர் சே காக்கர் சல்தே தோ ஃபிர் கர் பர் ஹி லௌட்டே காத்தே. ஸோ அவர் யார்கிட்டயும் பிக்ஷா கேட்க மாட்டாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கர் சே காக்கர் சல்தே, வீட்டுல இருந்தே சாப்பிட்டுட்டு போவார், திரும்ப வீட்டுக்கு வந்துதான் அவர் சாப்பிடுவாரு. ராஸ்தே பர் கஞ்சி बजाते गाते जहां प्यास लगती पानी पी लेते. ஸோ வழி எல்லாமே அவருடைய அந்த கஞ்சடி பஜாத்தே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணிட்டே போவார், பாடிட்டே போவார். பியாஸ் லக்தி, எங்கேயாவது அவருக்கு தாகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவர் தண்ணி மட்டும் குடிப்பாரு. 4-5 दिन आने जाने में लगते. ஒரு 4-5 நாள் இந்த மாதிரி போயிட்டு வரதுக்கே அவருக்கு ஆகும். கிந்து இஸ் லம்பே உபவாஸ் மே பி வஹி மஸ்தி. இந்த ஒரு லாங் யாத்ரா, இந்த உபவாஸ் அப்படின்றது ஒரு விரதம் மாதிரி சொல்றாங்க, ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி சொல்றாங்க. கங்காக்கு போயிட்டு அங்க இருக்கிற செயின்ஸ் கூட கூடி இருந்துட்டு வர்றது வந்து ஒரு விரதம் மாதிரி சொல்றாங்க. இந்த லம்பே உபவாஸ், இந்த ஒரு லாங் ஜேர்னில, லாங் ஃபாஸ்டிங்ல என்ன ஒரு மஸ்தி, என்ன ஒரு ஹாப்பினஸ் அவருக்கு இருக்குன்னு தெரியல, அதை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாரு. அப்ப பூடாப்பா ஆகயாத்தா, இப்ப அவருக்கு வயசும் ஆயிடுச்சு. கிந்து டேக் வஹி ஜவானி வாலி, இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா யூத்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வேலைகளை, அதே மாதிரி அவருடைய கேத்தி பாடி பண்றது அப்படி பண்ணிட்டே இருந்தாரு. இஸ் பார் லவுட்டே தோ தபியத் குச்சு சுஸ்தி. இந்த தடவை திரும்பி வரும்போது அவருடைய தபியத், அவருடைய உடம்பு வந்து கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணாரு. கானே பீனே கே பாத் பி தபியத் நஹி சுத்ரி, தோடா புகார் ஆனே லகா. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட அவருடைய உடம்பு சரியாகல, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம கொஞ்சம் இல்னஸோடயே இருந்தாரு. கிந்து நேம் விரத் தோ சோடனே வாலா நஹி தே. ஆனா அவருடைய அந்த நேம் விரத், அவருடைய ஃபாஸ்டிங் விரதம்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா அவர் வந்து ரொட்டீனா சில விஷயங்களை செய்வார் இல்லையா, அதுல இருந்து அவரு வெளியிலேயே வரல, அந்த விஷயங்களை அவர் செஞ்சுட்டே தான் இருந்தாரு. வஹி தோனோ சூன் கீத் ஸ்தான் ஸ்நான் தியான கேத்தி பாரி தேக்னா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சூன் கீத், பாட்டு பாடுறது, குளிக்கிறது, அந்த வயல்வெளியை பார்த்துக்கிறது, இது எல்லாமே அவர் பண்ணிட்டே தான் இருந்தார். அதுல இருந்து அவர் வெளியில வரவே இல்லை. தின்னு தின்னு சீச்னே லகே, நாளுக்கு நாள் வந்து அவரு வேர்ஸ் ஆயிட்டே போனார், ஒரு உடம்பு வந்து வேர்சன் ஆயிட்டே இருந்துச்சு. लोगों ने नहाने धोने से मना किया, ஆராம் करने को कहा. பீப்புள் எல்லாருமே அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க, இந்த மாதிரி போய் கங்கா ஸ்தான் பண்ணிட்டு வர்றது, இந்த வேலைகள் செய்யறது எல்லாமே பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. கிந்து ஹஸ்கர் டால் தேத்தே ரஹே. ஆனா அவர் என்ன பண்ணார், சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்றது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு அவரோட ரொட்டீன் என்னவோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாரு. உஸ் தின் பி சந்தியா மே கீத் காயே கிந்து मालूम होता जैसा धागा टूट गया हो, माला का एक एक धाना बिखरा हुआ. அன்னைக்கு ஈவினிங்கும் ஒரு பாட்டு பாடினாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்றது தெரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாகா டூட்டுக, அந்த ஸ்ட்ரிங், மாலையோடைய அந்த ஸ்ட்ரிங் வந்து உடைஞ்சிடுச்சு. மாலால இருக்கிற மணிகள் வந்து ஒரு ஒரு மணியா பிக்கரா ஹுவா, ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. அப்ப என்ன மீன் பண்றாங்கன்னா பால்கோபின் பகத் இறந்துட்டாரு அப்படின்றத மீன் பண்றாங்க. போர் மே லோகோனே கீத் நஹி சுனா. ஏர்லி மார்னிங் ஆகும்போது பீப்புளுக்கு எந்த ஒரு பாட்டும் கேட்கல. ஜாக்கர் தேக்கா தோ பால்கோபின் பகத் நஹி ரஹே, சிர்ஃப் உன்கா பஞ்சர் படாஹம். போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பால்கோபின் பகத் இல்ல, அவருடைய ஸ்கெலட்டன், அதாவது அந்த உயிரற்ற உடல் தான் இருந்துச்சுன்னு மீன் பண்றாங்க. அதுதான் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில்ட்ரன், இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பால்கோபின் பகத்தினுடைய கேரக்டர்ஸ் பற்றி படித்தோம். ஸோ திரும்பவும் இந்த லெசனை நல்லா ரீட் பண்ணி ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் தனியாக நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.